1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். யாபேசை முற்றுகை போட்டவன் யார்? நாகாஸ். சரியான பதில். வசனம் 1. யாபேஸ் ஊர் எங்கே இருந்தது? கீலேயாத்தில். சரியான பதில். நாகாஸ் என்பவன் யார்? அம்மோனியன். சரியான பதில். நாகாசிடம் தங்களோடு உடன்படிக்கை பண்ணும்படி கேட்டவர்கள் யார்? யாபேசின் மனுஷர். இந்த 4 கொஸ்டினும் வசனம் 1ஆம் வசனம். 5வது கேள்வி, இஸ்ரவேல் மேல் நிந்தை வரப்பண்ணுவேன் என்று கூறியது யார்? நாகாஸ். யாபேசின் குடிகள் ஒவ்வொருவரையும் என்ன செய்வது நாகாசின் உடன்படிக்கையா இருந்தது? அழகு கண்ணை பிடுங்குவது. சரியான பதில். யாபேசின் குடிகள் நாகாசிடம் எத்தனை நாள் தவணை கேட்டார்கள்? 7 நாட்கள். சரியான பதில். யாபேசின் குடிகள் எதற்காக நாகாசிடம் தவணை கேட்டார்கள்? வெரி குட். இஸ்ரேல் நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பும்படி. வசனம் 3 இருக்கு. யார் இல்லாவிட்டால் தாங்கள் நாகாசிடம் வருவதாக யாபேசின் குடிகள் கூறினார்கள்? தங்களை ரட்சிப்பார். சரியான பதில். சவுலின் ஊர் எது? கிபியா. சரியான பதில். யாபேசின் செய்தியை கேட்டவுடன் சவுலின் மேல் இறங்கியது எது? தேவனுடைய ஆவி. சரியான பதில். யாபேசின் செய்தியை கேட்டவுடன் கோபம் மூண்டவன் யார்? சவுல். சரியான பதில். சவுல் எதை பிடித்து துண்டித்தான்? ஓர் இன மாட்டை. சரியான பதில். சவுல் துண்டித்த மாடுகளை எங்கே அனுப்பினான்? இஸ்ரவேலின் நாடுகள் எல்லாம். சரியான பதில். எவர்களின் பின்னால் புறப்படாதவனின் மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சவுல் சொல்லி அனுப்பினான்? ரூபி சிஸ்டர். சரியான பதில். சவுல் மற்றும் சாமுவேல். வசனம் 7. எது ஜனத்தின் மேல் வந்ததினால் எல்லோரும் புறப்பட்டு வந்தார்கள்? கர்த்தரால் உண்டான பயங்கரம். இஸ்ரவேல் புத்திரரில் சவுலிடம் கூடி வந்தவர்கள் எத்தனை பேர்? 3 லட்சம் பேர். சரியான பதில். சவுல் ஜனங்களை எத்தனை படையாக வகுத்தான்? 3. சரியான பதில். இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு அருளினார் என்று கூறினவன் யார்? யாரு? சவுல். கில்காலில் இஸ்ரவேலர் கர்த்தருடைய சந்ததியில் எவைகளை செலுத்தினார்கள்? சமாதான பலிகளை. சரியான பதில். அதிகாரம் 12. யார் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறான் என்று சாமுவேல் இஸ்ரவேலிடம் கூறினான்? ராஜாவானவர். நானோ கிழவனும் நரைத்தவனுமா இருக்கிறேன் என்று கூறியவன் யார்? சாமுவேல். கர்த்தரின் சந்ததியில் தன்னை குறித்து சாட்சி சொல்லும்படி இஸ்ரவேல் ஜனங்களிடம் கூறியவன் யார்? சாமுவேல். நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இன்னல் இடுக்கண் செய்யவும் இல்லை. யார் யாரிடம் கூறியது? இஸ்ரவேலர் சாமுவேலிடம். சரியான பதில். மோசேயையும் ஆரோனையும் ஏற்படுத்தினவர் யார்? கர்த்தர். எவர்களை குறித்து கர்த்தருடைய சந்ததியில் நியாயம் பேச வேண்டும் என்று சாமுவேல் கூறினான்? கர்த்தர் செய்த எல்லா நீதியின் கிரியை. சரியான பதில். இஸ்ரவேலின் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் எவைகளை அனுப்பினார்? மோசே, ஆரோன். சரியான பதில். ஆத்சோரின் சேனாதிபதி யார்? சிசேரா. சரியான பதில். கர்த்தர் எவர்களை அனுப்பி இஸ்ரவேலரை அவர்களின் சத்துருக்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார்? வெரி குட். எருபாபேல், பேதான், எப்தா மற்றும் சாமுவேல். இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். சரியான பதில். கர்த்தருடைய கை யாருக்கு விரோதமாய் இருக்கும்?
கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களுக்கு. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது கர்த்தர் என்ன கட்டளையிட்டார்? இடி முழக்கங்கள், மழை. எது பெரியதென்று இஸ்ரவேலர் உணரும்படிக்கு கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். இஸ்ரவேலர் கர்த்தரின் பார்வைக்கு செய்த பொல்லாப்பு. இஸ்ரவேலர் யார் யாருக்கு மிகவும் பயந்தார்கள்? கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும். எப்படிப்பட்டவைகளான வீணானவைகளையும் பின்பற்றுவீர்கள் என்று சாமுவேல் ஜனங்களிடம் கூறினான். பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்படாது. சரியான பதில். கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் யாரை கைவிட மாட்டார்? தமது ஜனத்தை. நானும் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வனாயிருப்பேன் என்று கூறியவன் யார்? சாமுவேல். எதை செய்தால் நாசமடைவீர்கள் என்று சாமுவேல் ஜனங்களிடம் கூறினான். பொல்லாப்பு. சாமுவேல் அதிகாரம் 13. சவுல் தனது 2ஆம் வருஷ அரசாட்சியில் இஸ்ரவேலில் எத்தனை பேரை தனக்கு தெரிந்து கொண்டார்? 3000 பேர். சவுல் எத்தனை பேரை தன்னுடன் வைத்துக் கொண்டான்? 2000 பேர். மீதமுள்ள 1000 பேர் யாருடன் இருந்தார்கள்? வெரி குட், யோனத்தான். கேபாவில் தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தவன் யார்? யோனத்தான். தாங்கள் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று கேள்விப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேலர் தான் சரியான பதில். பெலிஸ்தர் எத்தனை ரதங்களோடு இஸ்ரவேலுடன் யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள்? 30,000. சரியான பதில். ஆபிரகாம் பதில் சரியான பதில். பெலிஸ்தரில் எத்தனை குதிரை வீரர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள்? 6,000 பேர். கடற்கரை மணல் எத்தனை ஜனங்களோடு இஸ்ரவேலுடன் யுத்தம் செய்ய கூடி வந்தவர்கள் யார்? பெலிஸ்தர். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எங்கே பாளையம் இறங்கினார்கள்? ரூபி சிஸ்டர் சரியான பதில். மிக்மாசில் சரியான பதில். தங்களுக்கு உண்டான இடுக்கண்களை கண்டவுடன் ஒழித்துக் கொண்டவர்கள் யார்? தங்களுக்கு உண்டான இக்கட்டுகளை கண்டவுடன் இஸ்ரவேலர் மட்டும்தான். இஸ்ரவேலர். ஜனங்கள் யாரை விட்டு சிதறி போனார்கள்? சவுலை விட்டு. சரியான பதில். சாமுவேல் குறித்த நாளில் வராததை கண்டு துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தியவன் யார்? சவுல். புத்தியீனமாய் செய்தீர் யார் யாரிடம் கூறியது? சாமுவேல் சவுலிடம். கர்த்தர் யாரை தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிடுவார்? கர்த்தர் யாரை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிடுவார்? வெரி குட். தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை. சரியான பதில். ஆபிரகாம் பேர். பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் யார்? கொள்ளைக்காரர். சரியான பதில். எபிரேயர் எவைகளை உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தார்கள்? பட்டயங்கள், ஈட்டிகள். இஸ்ரேல் தேசமெங்கும் யார் அகப்படவில்லை? கொல்லன். சவுலோடும் யோனத்தானும் இருந்த ஜனங்களிடம் எவைகள் இல்லாதிருந்தன? பட்டயமும் ஈட்டியும். சரியான பதில். சாமுவேல் 1 சாமுவேல் அதிகாரம் 14. யோனத்தான் தன் ஆயுததாரியை கூட்டிக் கொண்டு யாருடைய தானியத்துக்கு போனான்? பெலிஸ்தர். சரியான பதில். யோனத்தான் எதை தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை? பெலிஸ்தரின் தானியத்துக்கு போனது. சரியான பதில். மிக்ரோனில் மாதுளை மரத்தின் கீழ் இருந்தவன் யார்? சவுல்.
சவுலோடு மிக்ரோனில் எத்தனை பேர் இருந்தார்கள்? ஏறக்குறைய 600 பேர். சரியான பதில். வினகாசின் குமாரன் பெயர் என்ன? இக்கபோத். எதற்குள் போவோம் என்று யோனத்தான் தன் ஆயுததாரியிடம் கூறினான்? வெரி குட். விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய தானியத்திற்குள். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் என்று யார் யாரிடம் கூறியது? யோனத்தான் தன் ஆயுததாரியிடம். பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்கள் என்ன அடைந்தார்கள்? திகில் அடைந்தார்கள். சரியான பதில். எங்கே ஒருவர் பட்டயத்துக்கு ஒருவர் விரோதமாக இருந்தது? பெலிஸ்தரின் பாளையத்தில். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாக இருந்த பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டானது என்ன? மகா அமளி. மகா அமளி. சரியான பதில். யார் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் விண்ணப்பம் ஆணையிட்டு சொல்லியிருந்தான்? வெரி குட். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் போஜனம் செய்கிறவன். இஸ்ரவேலர் காட்டிலே வந்தபோது ஒழுகி கொண்டிருந்தது எது? தேன். சரியான பதில். ஜனங்கள் எதற்கு பயந்து தேனை சாப்பிடாமல் இருந்தனர்? சவுலின் ஆணை. சரியான பதில். தன் தகப்பன் ஆணையிட்டதை கேள்விப்படாதவன் யார்? யோனத்தான். இஸ்ரவேலரில் தேனை சாப்பிட்ட ஒரே ஒருவன் யார்? யோனத்தான். தேனை சாப்பிட்டதினால் யோனத்தானுக்கு உண்டானது என்ன? கண்கள் தெளிவடைந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெகுநாள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்தார்கள். இரத்தத்தோடு இருக்கிறதை புசித்ததினால். சவுல் எதை தன்னிடம் உருட்டி கொண்டு வரும்படி கூறினான்? ஒரு பெரிய கல்லை. நாம் இங்கே தேவ சந்ததியில் சேரக்கடுவோம் என்று கூறியவன் யார்? ஆசாரியன். கர்த்தர் அந்நாளிலே யாருக்கு மறு உத்தரவு அருளவில்லை? சவுலுக்கு. சவுல் மற்றும் யோனத்தான் பேரில் போடப்பட்ட போது சீட்டு யார் பேரில் விழுந்தது? யோனத்தான். சரியான பதில். யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும் என்று கூறியவன் யார்? சவுல். சரியான பதில். யோனத்தான் சாகாதபடிக்கு அவனை தப்புவித்தவர்கள் யார்? ஜனங்கள். மேராப் மீகால் என்பவர்கள் யார்? சவுலின் குமாரத்திகள். சவுலின் மனைவியின் பெயர் என்ன? அகினோவாம். சரியான பதில். சவுலின் சேனாதிபதியின் பெயர் என்ன? அப்னேர். சரியான பதில். சவுல் இருந்த நாளெல்லாம் யார் மேல் கடினமான யுத்தம்? பெலிஸ்தர் மேல். ஒரு பராக்கிரமசாலியை யாகிலும் பலசாயிலும் காணும் போது தன்னிடமாய் சேர்த்து கொண்டவன் யார்? சவுல். கடைசி அதிகாரம் 1 சாமுவேல் அதிகாரம் 15. கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் என்று யார் யாரிடம் கூறியது? சாமுவேல் சவுலிடம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அவர்களுக்கு வழி மறித்தவன் யார்? அமலேக்கு. சரியான பதில். யாரை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படி சாமுவேல் சவுலிடம் கூறினான்? அமலேக்கியர். சவுல் தெலாபியிலே ஜனங்களை தொகை பார்த்த போது இருந்த இஸ்ரவேலின் எண்ணிக்கை எவ்வளவு? 2,00,000 காலாட்கள். வசனம் 4 இருக்கு. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அவருக்கு தயவு செய்தவர்கள் யார்? கேனியர். வசனம் 6. யாரை அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போக சவுல் கூறினான்? கேனியரை. அமலேக்கியரின் ராஜாவின் பெயர் என்ன? ஆகாக். ஆகாகை உயிரோடு பிடித்தவன் யார்? சவுல். அமலேக்கின் ஆடு மாடுகளில் நலமானதை எல்லாவற்றையும் உயிரோடு வைத்திருந்தவர்கள் யார்? சவுலும் ஜனங்களும். வசனம் 9. மனம் நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவன் யார்? சாமுவேல். கர்மேலில் தனக்கு ஒரு ஜபஸ்தம்பம் நாட்டினவன் யார்? சவுல். ஆடு மாடுகளில் நலமானதை ஜனங்கள் எதற்காக கொண்டு வந்தார்கள் என்று சவுல் கூறினான்? கர்த்தருக்கு பலியிட. சரியான பதில். சவுல் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்?
பொல்லப்பானது. சரியான பதில். இப்போ வந்து இது சின்ன பசங்க தருணுக்கு சாரோனுக்கு இந்த கொஸ்டின். பலியை பார்க்கிலும் உத்தமமானது எது? டேனியல் சரியான பதில். கீழ்ப்படிதல். ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் உத்தமமானது எது? செவி கொடுத்தல். சரியான பதில். பில்லி சூனிய பாவத்திற்கு சரியா இருக்கிறது எது? இரண்டகம் பண்ணுதல். அவபக்திக்கும் விக்கிரகாரர்களுக்கும் சரியா இருப்பது எது? முரட்டாட்டம் பண்ணுதல். சவுல் பிடித்ததினால் கீழ்ந்து போனது எது? சாமுவேலின் சால்வையின் தொங்கல். கர்த்தர் சவுலிடம் இருக்கிற எதை கீழ்த்து போடுங்கள் என்று சாமுவேல் கூறினார்? இஸ்ரேலின் ராஜ்யம். சரியான பதில். வசனம் 28. இஸ்ரேலின் ஜெயபலமானவர் எதை சொல்லுகிறதில்லை? இதுவரை பொறுமையோடு பதிலளித்த அனைவருக்கும் நன்றி. இறுதியாக சகோதரர் ஆபிரகாம் வந்து ஜெபித்து முடிக்கும்படி கேட்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உடைய இயேசுகுமாரனும் உங்கள் அன்பின் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏற்படுத்தப்பட்டே பார்ப்பதாகவே இந்த ஒரு நேரத்தை எங்களுக்கு தேவையாய் ஆசீர்வதித்து உடைய வேத வசனங்களை நாங்கள் படித்து உடைய வார்த்தைகளை நாங்கள் அதிகமாய் நினைவு கூறவும் உடைய சத்தியத்தை ஆண்டவரை அறிகிற அறிவினாலே வளரவும் இந்த ஒரு நேரத்தையும் ஆண்டவரை எங்களுக்கு வாய்ப்பை தந்த கிருமிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்ப்பதாகவே தொடர்ந்து இந்த கேள்வி எங்களுக்கு ஒரு வாரம் அதையெல்லாம் நடக்க நீங்கள் உதவி செய்யப்பா. ஒவ்வொருவரும் படிக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து அதற்குடைய சத்தியத்திலே அதிகமாய் ஆண்டவரை எங்களுடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீர்வு வாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்ற அந்த சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்தக்கூடிய இந்த வசனங்களை அதிகமாய் நாங்கள் படித்து அறிந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையையும் உங்களுடைய பரிசுத்தாக தந்து வழிநடத்த வேண்டிய உங்களை காலத்தினுடைய காலத்தை உட்படுத்தி எல்லா மகிமையும் கனவும் துதியும் ஸ்தோத்திரமும் இந்த பரிசுத்த நாமத்திற்கு ஈர்ப்பருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜீவன்கள் நடப்பதாக. ஆமென். அடுத்த வாரம் வந்து 1 சாமுவேல் 16 to 20 வரை தவறாமல் படிச்சு. நன்றி.